ஹாய்மா, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு என்ன பண்ணலாம்? உனக்கு என்னம்மா தோணுது? சிக்கன் செய்யலாமா? சிக்கனா? சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு சிக்கன் கேட்குது. பரோட்டா போட்டால் இன்னும் நல்லா இருக்குமே. ஓகே, செய்யலாமா? செய்யலாமா? அதுக்குள்ளையா? டன். ஓகே, இப்போ ரெசிபி பார்க்கலாமா? பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். அப்புறம் ஆனியன்ஸ்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம இப்போ 2 kg சிக்கன் எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் நிறையாவே செய்ய போகிறோம். கிரேவி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் பட்டை, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இதில் சிக்கன் மசாலா கொஞ்சம் அதிகமாகவும், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா அது வதக்கணும். கொஞ்சம் நம்ம வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சாந்து மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் நம்ம நல்லா துருவி அதை போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நல்லா கூலிங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு சிக்கன் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பெரிய பேன் வச்சுட்டு நம்மால் செய்கிறாரு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டார். அப்புறம் கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை போட்டாச்சா? ரைட். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கொட்டுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொட்டவே மாட்டேங்குது. இருமா, அவசரப்படக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வர வரையும், பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணும். அடுத்தது நம்ம சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சிக்கனை வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக கறியை வறுக விட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா சிக்கன் வணங்கணும். ஏடா காலெல்லாம் கிடக்குதுன்னு பார்க்காதீங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அப்படியே அள்ளி போட்டாச்சு. போகிற போக்கில் ஒரு சோசியல் சர்வீஸுங்கிற மாதிரி ஃப்ரீயாக 2 ஐட்டம் கொடுத்தாங்களா, மிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவோம். அதனால் கறி பாருங்கள் நல்லா பொன்னிறமாக மாறிட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குழம்பு கிரேவி நம்மளுக்கு எப்படி கிரேவியாக வேணுமா அல்லது குருமாவாக வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான இந்த பதம் இருக்கா, இப்போ உப்பு போட்டு போகிறோம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் அது நல்லா இப்போ மல்லித்தலை சேர்த்து இறக்கிடுங்க. நமக்கு தேவையான சிக்கன் குருமா ரெடி. பாருங்கள், சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாம் புரோட்டாவை ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த புரோட்டாவை நாங்கள் ரெடி பண்ணுறத போடல, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது வரும். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான புரோட்டா இருக்குது. புரோட்டா கூட சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.